ஹலோ நண்பர்களே, ஸ்டாக் ஆர்ட் இன்வென்டரி மற்றும் பில்டிங் ஆஃப்க்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம ஸ்டாக் அப்ளிகேஷனில் உங்கள் தயாரிப்பிற்காக பார்கோடு எப்படி உருவாக்குவது என்பதை அறிந்து கொள்வோம். அப்படி என்றால் ஆரம்பிப்போம். முதலில் நீங்கள் எங்கள் அப்ளிகேஷனை திறக்க வேண்டும். அப்ளிகேஷனை திறந்த பிறகு கீழே பார்கோடு ஜெனரேட்டர் என்ற ஒரு பிரிவு உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் செய்தாலே போதும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும். இதில் ஐட்டம் பேர், லேபிள்களின் எண்ணிக்கை, பார்கோடு, லைன் 1 மற்றும் லைன் 2 என்ற விருப்பங்கள் காணப்படும். அதே நேரத்தில் நீங்கள் இங்கே பல பிரிண்டிங் விருப்பங்களும் காணலாம். இங்கே ரெகுலர் பிரிண்டர் விருப்பம் கிடைக்கும். இதில் 4 அளவுகள் உள்ளன. உதாரணமாக 165 லேபிள்கள், 48 லேபிள்கள், 24 லேபிள்கள் மற்றும் ஒரு வெப் லேபிள் என்ற விருப்பங்களும் கிடைக்கும். அதே போல ரெகுலர் பிரிண்டருடன் நீங்கள் இங்கே லேபிள் பிரிண்டர் விருப்பத்தையும் பெறலாம். உதாரணமாக 4 அங்குலம் மற்றும் 2 அங்குலம் அளவுகளில். இதில் உங்களுக்கு 2 லேபிள் விருப்பமும் மேலும் ஒரு லேபிள் விருப்பமும் கிடைக்கும். அடுத்ததாக 2 அங்குல லேபிள் பிரிண்டர்ல உங்களுக்கு ஒரே ஒரு அளவு விருப்பம் கிடைக்கும். உதாரணமாக இந்த வகையில இதுல நீங்க பல்வேறு பிரிண்டிங் விருப்பங்களையும் பெறலாம். அப்படியானால் பார்கோட் பிரிண்ட் செய்ய முதலில் நீங்கள் அளவை தேர்வு செய்து விட வேண்டும். நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் இங்கே அளவை தேர்வு செய்து விட்டேன். இப்போது நேரடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே பொருளின் பெயரை உள்ளிட வேண்டும். நீங்கள் எந்த பொருளின் பெயர் வேண்டுமானாலும் அதை உள்ளிட்டு அதை தேர்வு செய்து விட வேண்டும். தேர்வு செய்த பிறகு இங்கே நீங்கள் எத்தனை லேபிள்கள் பிரிண்ட் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். 5, 10 அல்லது 50, அது உங்கள் தேவைக்கேற்ப இருக்கும். லேபிள்களின் எண்ணிக்கையை உள்ளிட்ட பிறகு இங்கே பார்கோட் எண்ணை உள்ளிட வேண்டும். உங்களிடம் ஏற்கனவே ஏதாவது பார்கோட் இருந்தால் அல்லது அதை மீண்டும் பிரிண்ட் செய்ய விரும்பினால் அல்லது புதியதாக பிரிண்ட் செய்ய விரும்பினால் உங்கள் தேவைக்கேற்ப அந்த எண்ணை இங்கே உள்ளிடுங்கள். பார்கோட் எண்ணை உள்ளிட்ட பிறகு இங்கே உங்களுக்கு 2 விருப்பங்கள் கிடைக்கும். ஒன்று லைன் 1 மற்றும் மற்றொன்று லைன் 2 என்ற விருப்பம். இதில் உங்களுக்கு MRP மற்றும் விலை, அதே போல் இங்கே பொருளின் பெயர் கிடைக்கும். எனவே ஒன்று லைனில் நீங்கள் பொருளின் பெயரை இடலாம், இரண்டாவது லைனில் நீங்கள் விலையை இடலாம். விவரங்களை முழுமையாக நிரப்பி அச்சிடும் அளவை தேர்வு செய்த பிறகு நீங்கள் இங்கே எளிதாக ஆர்ட் லேபிள்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் ஆர்ட் லேபிள்ஸும் செய்தவுடன் உங்கள் தயாரிப்புக்காக உருவாக்கிய பார்கோட் இங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. இப்போது நீங்கள் விரும்பினால் இதை இங்கே முன்னோட்டமாக ப்ரீவியூ பார்த்து சரிபார்க்கவும் முடியும். இதில் உங்களுக்கு இந்த பதிவிறக்கும் விருப்பமும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் அச்சிடும் விருப்பமும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த முறையில் நீங்கள் உங்கள் வெவ்வேறு தயாரிப்புகளுக்காக உங்களுடைய தேவைக்கேற்ப பார்கோட் இங்கே உருவாக்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளவுதான். உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அல்லது ஏதாவது புரியவில்லை என்றால் கீழே கருத்தில் கேட்கலாம்.